மன்னர்னு சொல்லலாம். சரி, எது சொன்னாலும் ராஜராஜ சோழனாவது சொல்லலாம். சரி, ஏதோ ஒண்ணு. இந்த 5 வருஷம் ஆட்சி நடத்தின ஸ்டாலின் தன்னுடைய கடைசி அவருடைய சகாப்தத்தை முடிக்கிறாரு. இந்த முடிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணுன்றதுக்காக அவர் 1,31,00,000 பேருக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாரு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு 5 வருஷத்துக்கு முன்ன போட்ட ஆட்டம், அங்கங்க பிளக் போர்டு வச்சு இந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு அவருக்கு ஒரு 380 கோடி கொடுத்து அவர் போட்டு கொடுத்த வரையறைப்படி அவங்களுடைய வியூகப்படி ஒரு தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் பண்ணாங்க. சரி, நல்லதுதான் செய்யல. தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்ன 525 வாக்குறுதியில எதையும் முழுமையா நிறைவேற்றல. 4 ஒரு பங்கு கூட சரியா செய்யலன்றதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய குறைபாடாகவும் திமுக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டாகவும் இருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் ஆட்சி நடத்திய போது முதலமைச்சராக இருந்த போது கொண்டு வந்த திட்டம் எல்லாத்தையும் முடக்கி வச்சுட்டு இவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, இந்த 4 வருஷத்துல எல்லாவற்றிலும் முதலிடம். எதுல முதலிடம்? ஊழல்ல முதலிடம், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுல முதலிடம். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் விடியல் ஆட்சி நடத்திய திராவிட மாடல் ஆட்சியின் ராஜான்னு சொல்லலாம், மன்னர்னு சொல்லலாம். சரி, எது சொன்னாலும் ராஜராஜ சோழனாவது சொல்லலாம். சரி, ஏதோ ஒண்ணு. இந்த 5 வருஷம் ஆட்சி நடத்தின ஸ்டாலின் தன்னுடைய கடைசி அவருடைய சகாப்தத்தை முடிக்கிறாரு. இந்த முடிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணுன்றதுக்காக அவர் 1,31,00,000 பேருக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாரு. திடீர்னு அவர் எல்லாரும் கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கனவு காலையில கண் விழிச்சு பார்க்க சொல்ல எல்லாருக்கும் 5,000 ரூபாய் போட்டேன். ஏன்னா ராத்திரி நான் கனவு கண்டேன், நீங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டீங்க, என்ன தேடிட்டு இருக்கீங்கன்ட்டு. அதனால சரி, இப்போவாவது நீங்க இந்த 5,000 ரூபாய் வச்சுக்கிட்டு சந்தோஷமா 3 மாசம் கொண்டாடிட்டு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. நீங்க இதை வச்சுக்கிட்டு உங்க சுகாதார குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, பெரியவங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில மருத்துவ சிகிச்சை பண்ணுங்க, இதுக்கு போக மீதி இருக்கிறத சேர்த்து வைங்க. அடுத்து எல்லாத்தையும் ஒரு அறிவுரை சொன்னாரு. இவர் மக்களை 5,000 ரூபாய் கொடுத்துட்டு எல்லாரும் சேர்த்து வைங்கன்னாரு. அது கூட மொத்தம் தமிழ்நாட்டுல 2,27,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு. அரசு கணக்கீட்டின்படி 2,27,00,000 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கு. இந்த 2,27,00,000 குடும்பங்கள்ல 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்ததா அவர் சொன்னாரு, கொடுத்தாரு. ஆனா என்னன்னா, இப்போ இடைக்கால பட்ஜெட் தந்திருக்காரு. கடைசி பட்ஜெட் அவங்களுடைய சகாப்தத்தை நிறைவு செய்கின்ற பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல என்ன சொல்ல வந்தாருன்னா, இவர் எதை சொன்னாரும், ஆனா உண்மை என்னன்னா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு 5 வருஷத்துக்கு முன்ன போட்ட ஆட்டம், அங்கங்க பிளக் போர்டு வச்சு இந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு அவருக்கு ஒரு 380 கோடி கொடுத்து அவர் போட்டு கொடுத்த வரையறைப்படி அவங்களுடைய வியூகப்படி இவர் தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் பண்ணாங்க. அவங்களுடைய திமுகவினுடைய தொண்டர்களோட அந்த வியூக வகுப்பாளர்கள் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து அது கூட இந்த மீடியா மாஃபியாக்களை பயன்படுத்தி ஒரே பிரச்சாரம், ஸ்டாலின் தான் வருவாரு, விடியல் தர போறாருன்னு ஒரே குத்தாட்டம் கொண்டாட்டம் போட்டாங்க. இதை நம்பி மக்கள் ஒரு சிலர் ஏமாந்து வாக்கு போட்டாங்க. அவங்களும் ஆட்சிக்கு வந்தாரு, விடியல் தருவாருன்னு 4 வருஷமா பார்த்து கடைசியில் விடியல் என்னன்னா 5,000 ரூபாய் தான் விடியல். இதை வச்சுக்கிட்டு ஒழுங்கா ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய ஜீரோவை காட்டினார். அவங்க எப்பவுமே அவங்க சொல்றதெல்லாம் சொல்லிடுவாங்க, கேட்டா
வெத்து பேப்பரை காட்டுவாங்க, வெள்ளை அறிக்கை இதுதான்வாங்க. அதனால செய்யறதுக்கு எதுவும் இல்லாதது ஒரு ஆட்சியாளர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, சரி நல்லதுதான் செய்யல, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்ன 525 வாக்குறுதியில எதையும் முழுமையா நிறைவேற்றல, நாலுல ஒரு பங்கு கூட சரியா செய்யலன்றதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய குறைபாடாகவும் திமுக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டாகவும் இருக்கு. சரி எதுவுமே செய்யல, நல்லதுதான் செய்யல, ஏற்கனவே ஆட்சியில புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த நல்லதையாவது தொடர்ந்தீங்களான்னா அதையும் இல்லை. பல்வேறு திட்டங்கள் முடக்கப்பட்டது. குடிமராமத்து திட்டம் காணோம். நீர்நிலைகள் இன்னைக்கு மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு. தாலிக்கு தங்க திட்டம் எங்கன்னா இன்னைக்கு தங்க வைக்கிற வரையில் அதெல்லாம் தர முடியுமான்னு சொல்றாங்க. இப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் ஆட்சி நடத்திய போது, முதலமைச்சராக இருந்த போது கொண்டு வந்த திட்டம் எல்லாத்தையும் முடக்கி வச்சுட்டு இவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, இந்த 4 வருஷத்துல எல்லாவற்றிலும் முதலிடம். எதுல முதலிடம்? ஊழல்ல முதலிடம், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுல முதலிடம். இப்படி இந்தியாவிலேயே நாங்கள் தான் முதலிடம், எல்லாவற்றிலும் சிறந்த அரசு, இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே நாங்கள் போற்றி மற்ற மாநிலங்களோடு இல்லை, ஆனா உலகத்தில் இருக்கின்ற மற்ற நாடுகளோடு போட்டின்னு சொல்லி எதையோ இவர் என்னவோ ஒரு குறுநிற மன்னர் போல ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்ற இருமாப்புல கதை வெட்டிட்டு இருந்தாரு. இப்ப கடைசியில இந்த இடைக்கால பட்ஜெட் தந்ததுக்கு பிறகுதான் தெரியுது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இன்றைக்கு 4,66,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கடன் வாங்கியிருக்காரு. நம்மளெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் 4,66,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கி இருக்கின்ற கடன். இத கேட்டா அவர் நியமிச்ச திட்டக்குழு துறை தலைவர் இருக்காரு, அவர் மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லி அவர் தமிழ்நாட்டை கடன்லாம் அடைக்க போறாருன்னு சொல்லி அவர் திட்டக்குழு தலைவரா போட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, அரசாங்கம் தானே கடன் வாங்குது, ஸ்டாலின் தானே கடன் வாங்குறாரு, ஸ்டாலின் அரசு தானே கடன் வாங்குறாரு, அதெல்லாம் உங்ககிட்டயா கேட்க போறாங்க, நீங்களா தர போறீங்க, அதனால மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அறிவு கொழுந்து திட்டக்குழு துணை தலைவராக வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி நடத்தினா எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 4,66,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. ஆக தமிழ்நாடு எதில் சாதனை, எதில் முதலிடம் என்ற நிலை பெற்றதோ இல்லையோ, இன்னைக்கு கடன் வாங்கறதுல முதலிடம். இன்னைக்கு ஒட்டுமொத்த கடனை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான கடன் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே 75 ஆண்டுகளாக வாங்கிய கடனை எல்லாம் மிஞ்சுற அளவுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இந்த அரசு அமைந்து, மாநில அரசு அமைந்து 75 ஆண்டுகளாக வாங்கின கடனுக்கு விட கூடுதலா இந்த 5 வருஷத்துல கடன் வாங்கியிருக்காரு. அதுதான் இவருடைய சாதனை. இதை யாராவது செய்ய முடியுமா? நீங்க இத ஸ்டாலினை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. இவ்வளவும் செஞ்சுட்டு தமிழ்நாட்டினுடைய இன்றைய இடைக்கால பட்ஜெட் படி, ஸ்டாலின் சொல்ற கணக்குப்படி, அவருடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு படித்த பட்ஜெட் படி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் வருகின்ற நிதியாண்டுல 10.62 லட்சம் கோடி கடன், ஒட்டுமொத்த கடன். 5 வருஷத்துக்கு முன்ன ஸ்டாலின் பொறுப்பேற்கிறப்போ தமிழ்நாட்டினுடைய கடன் 4 லட்சம் கோடி. அதையே உலகத்துல இல்லாத கடனை வாங்கிட்டாங்க. இந்த அரசு கடன்கார மாநில தமிழ்நாட்டை கடனை மாத்திருச்சு, அது இதுன்னு சொல்லி டைலாக் அடிச்சு. இதுல கேட்டா அவங்க அப்பா ஆட்சி விட்டு போக சொல்ல 1,32,000 கோடி கடன்ல வச்சுட்டு போனாரு. எடப்பாடியார் ஆட்சியும் சரி, அதுக்கு பிறகு முன்பு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 5 ஆண்டுகள் ஆட்சியும் சரி, இந்த 6 ஆண்டுகள் ஆக இந்த 10 ஆண்டுகள்ல வெறும் வாங்கின கடன் 3 லட்சம் கோடி. ஆனா ஸ்டாலின் இந்த 5 ஆண்டுகள்ல வாங்கின கடன் ஏறத்தாழ 6 லட்சம் கோடி. இந்த அவங்க அடுத்த ஆண்டு நிதியாண்டு கணக்கிட்டோம்னா
அவங்களுடைய எதிர்பார்ப்பு அடிப்படையில் பார்த்தா இன்னைக்கு 6 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கிட்டாங்க. இப்போ இந்த கடன் மேல கடன் வாங்கி இத ஒரு சாதனை செய்யறதுக்கு டாக்டர் ரகுராம் ராஜன் தலைமையில ஒரு குழு அமைச்சு உலகத்துல இருக்கிற பொருளாதார மேடைகள்லாம் நாங்க புடிச்சிட்டு வந்து கையில வச்சுக்கிட்டோம், இவங்கள வச்சு இந்த கடன்லாம் தீர்க்க போறோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன தீர்த்தாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு கடன் மேல கடன் வாங்கிட்டு இந்த கடன் என்ன நீங்களா கட்ட போறீங்க, ஒரு ஏளனமாக பேசுகின்ற ஒரு ஆட்சி இன்னைக்கு ஸ்டாலின் நடத்திட்டு, இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் இன்னைக்கு என்ன பேசுறாரு, மத்திய அரசு எதுவும் செய்யல, அவங்க நிதி தரல, மத்திய அரசு நிதி தந்தா இந்த கடன் வாங்கி இருக்க மாட்டோம். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா மின்சார கட்டணத்தை உயர்த்தினாங்க. அதுவும் எவ்வளவு, ஏற்கனவே 500 ரூபாய் மின்சார பில் கட்டிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கட்டுறாங்க. ஏறத்தாழ எத்தனை மடங்கு உயர்த்திருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சொத்து வரி உயர்த்திருக்காங்க. சொத்து வரி ஏற்கனவே ஒரு 1000 ரூபாய் சொத்து வரி கட்டினவங்க எல்லாம் இன்னைக்கு 3000 ரூபாய் 3500 ரூபாய் கட்டுறாங்க. குப்பை வரி உயர்த்திருக்காங்க. எல்லா வரியும் உயர்த்தி இன்னைக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. ஏன் இவங்க நடத்துற அந்த டாஸ்மாக் சாராயத்தின் விலையை பல மடங்கு உயர்த்திருக்காங்க. இவ்வளவும் உயர்த்தி எவ்வளவு கொள்ளடிக்க முடியுமோ மக்கள் தலையில சுரண்டி மக்களுடைய பணங்களை உயர்த்தி எல்லாத்தையும் புடுங்கிட்டு இன்னைக்கு இந்த 5 ஆண்டுகள்ல வரி வருவாய் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த வரி வருவாய் கிடைக்குமோ அந்த வரி வருவாய் எல்லாத்துலயும் உயர்த்திருக்காங்க. எதையும் அவங்க விட்டு வைக்கல. இவ்வளவும் உயர்த்தி அதுவும் அப்நார்மலா எல்லாமே 75%, 80%, பால் விலை உட்பட எல்லாத்தையும் உயர்த்தி வச்சுட்டு இவங்க சொன்ன எதையுமே செய்யல. இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னாங்க, அதை குறைச்சாங்களா? ஆனா அந்த பெட்ரோல் டீசலுக்கு மாநில அரசு விதிக்கின்ற வரி இன்னைக்கு குறைக்கப்பட்டதா? இன்னைக்கு ஒண்ணு வேணாம், ரொம்ப தூரம் போக வேணாம், நீங்க கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா அங்க பெட்ரோல் டீசல் விலை 80 ரூபாய் இருந்ததுன்னா ஸ்டாலின் ஆட்சி நடத்துற திராவிட ஆட்சி நடத்துற தமிழ்நாட்டுல கர்நாடகாவுல 80 ரூபாய் வித்துற டீசல் தமிழ்நாட்டுல 86 ரூபாய் 87 ரூபாய். ஆக 6 ரூபாய் 7 ரூபாய் கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வித்தியாசம். இந்த பக்கம் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு லிட்டர் டீசல் 80 ரூபான்னா தமிழ்நாட்டுல ஒரு டீசல் 92 ரூபாய். ஆக 12 ரூபாய் 10 ரூபாய்க்கு வித்தியாசம் இருக்கு. இப்படி பெட்ரோல் டீசல் விலைய இது இன்னைக்கு மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய வரியை அதிகப்படுத்தியதனுடைய விளைவுதான். அதை எதையுமே குறைக்காம, ஆனா தேர்தல் நேரத்துல மட்டும் என்ன சொன்னாரு, பெட்ரோல் விலையை 5 ரூபாய் குறைப்போம், டீசல் விலையை 4 ரூபாய் குறைப்போம். நீங்க இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் டைலாக்கா விட்டேங்க. இப்ப என்னாச்சு, கேஸ் சிலிண்டருக்கு மாசம் 100 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. எங்க தந்தீங்க? தரல. ஆனா இன்னைக்கு மக்களுடைய எந்த விதமான மானியத்தையும் மாநில அரசு தரல. அதை விட கொடுமை என்னன்னா, மாநில அரசு மக்கள் மீது வரியை அதிகப்படுத்தி மாநில அரசு எந்தெந்த இடங்களில் போக்குவரத்து கட்டண உயர்வு உள்பட எல்லா வகையான வரி உயர்வு செஞ்சு இந்த அரசாங்கம் வந்த ஒரு 2-3 வருஷத்துல வரிகளை உயர்த்துவது மட்டுமே நோக்கமாக வச்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப கடைசி நேரத்துல கண் துடைப்புக்காக இந்த அரசு மத்திய அரசு எதுவுமே செய்யல, அவங்க நிதியே தரல, அதனாலதான் நாங்க வரியை ஏத்திட்டோம் சொல்றாங்க. சரி, வரியை ஏத்திட்டோம்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சீங்கன்னா அதுக்கு எங்ககிட்ட நிதி இல்லை, அதுக்கு எங்ககிட்ட துட்டு இல்லை. ஆனா செம்பொழி பூங்கான்னு கருணாநிதி பேர்ல செலை வைக்கிறதுக்கும் பேருந்து நிலையத்துக்கு பேர் வைக்கிறதுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கும் இதுக்கு மட்டும் நிதி எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, செம்பொழி பூங்கா நாங்க திறந்து பூங்காக்களை பசுமை நிறைந்த தமிழ்நாடா மாத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பல லட்சம் கோடிகளை செலவு பண்றோம். அப்படி செலவு பண்ணி மக்கள் உள்ள அந்த பூங்காவில் சந்தோஷமா மகிழ்ச்சியா பொழுது போய்கிட்டு இருக்காங்கன்ற
சரி, அதுல என்ன உண்மைன்னு பார்த்தா அந்த கேட்டு கூட மக்களை விட மாட்டேன்றாங்க. கேட்டா ஆன்லைன்ல புக் பண்ணணுமா, அதுவும் 500 ரூபாய். அது கூட ஒரு முன்கூட்டியே புக் பண்றவங்களுக்கு தான் அங்க அனுமதி. ஒரு நாளைக்கு 500 பேர் 400 பேர் குறிப்பிட்ட அளவு உள்ளவங்க தான் அதை மொத்தமா 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தே புக் பண்ணிடுறாங்களாம். அவங்க அத இன்னைக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கவங்களுக்காக இன்றைக்கு அரசாங்கம் பல கோடி ரூபாய்களை செலவழிச்சு இன்னைக்கு செம்மொழி பூங்கா, அந்த பூங்கா, இந்த பூங்கான்னு சொல்லி இந்த பூங்காக்களை எல்லாம் இன்னைக்கு சொகுசு வாழ்க்கை நடத்துகின்ற மேல்தட்டு மக்களுக்கான ஒரு பூங்காவாக மாற்றிவிட்டு மக்கள் எல்லாம் உள்ளே போக முடியாது, நீங்க வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணலன்னா உள்ளே வர மாட்டோம், விட மாட்டோம் சொல்லி இன்னைக்கு தடுக்கிறாங்க. அது கூட ஒரு நாளைக்கு 500 பேர் தான், அது வந்து ஏற்கனவே புக் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. இதனால யாருக்கு பலன்? இன்னைக்கு மக்களுடைய சாதாரண அன்றாட அந்த பகுதியில இருக்கிறவங்க, அங்க புகழக்கத்துல இருந்த அந்த பூங்காக்கள் இன்னைக்கு இவங்க வந்து உயர்த்துறோம் அதை வந்து சீர்படுத்துறோம் சொல்லி இன்னைக்கு அத பணக்காரர்களுடைய இருப்பிடமா மாத்திட்டாங்க. இதுதான் இவங்க செஞ்ச சாதனை. இப்படி இந்த அடித்தட்டு மக்களை சுத்தமாக அழித்து விட்டு அவர்கள் மீது வரியை திணித்து விட்டு இன்றைக்கு பணக்காரர்களை வாழ வைக்கின்ற பன்னாட்டு ஏகபோக முதலாளிகளுக்கு புகலிடம் தருகின்ற, அடைக்கலம் தருகின்ற ஒரு ஆட்சியாக தமிழ்நாட்டை மாற்றியிருக்காங்க. இன்னைக்கு இவங்க இவ்வளவும் செஞ்சு இன்னைக்கு என்னன்னா, இவ்வளவுதான் பண்ணாங்க, கடனா வாங்கினாங்க, வரிய உயர்த்தினாங்க. சரி, என்ன இந்த வருஷம் மொத்த வருவாயில 2.6 லட்சம் கோடி இந்த ஆண்டு வருவாயை தமிழ்நாடு அரசு ஈட்டி இருக்குன்னா அதுல 1.84 லட்சம் கோடி, அதாவது 90% கடன் வாங்கி அந்த திட்டங்களை நிறைவேற்றின அந்த வருவாய் ஈட்டி இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, 2.6 லட்சம் கோடி வருவாயில 1.84 லட்சம் கோடிகள் கடன். எல்லாம் மக்கள் தலையில் தான் வந்து வெடிச்சிருக்கு. நாளைக்கு வரப்போகின்ற ஆட்சி அல்லது அதற்கு பொறுப்பேற்கின்ற மக்கள் தானே இதுக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4.6 லட்சம் கோடி கடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வச்சுட்டு இன்றைக்கு இந்த நாட்டு மக்களை எல்லாம் நான் தான் கைப்பிடிச்சிட்டு, நான் தான் அப்பா, என் பையன் தான் சித்தப்பா, என்ன டைலாக், இந்த டைலாக்லாம் அடிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்க கொண்டு போய் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடன் 10.62 லட்சம் கோடி கடன். நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு கடனுக்கு கேட்டா சொல்றாங்க மத்திய அரசு பாரபட்சமாக நடந்து கொள்கிறது. மத்திய அரசுக்கு நாங்கள் வந்து எங்க கூட்டணி தோழமை இல்லைன்றதுனால எங்களுடைய அரசியல்ல நாங்க மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள், எங்களுடைய கொள்கை வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஏத்துக்கல, நாங்க கொள்கை ரீதியா அதை எதிர்க்கிறதுனால மத்திய அரசு பாரபட்சமாக நடந்து கொண்டது என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றாரு. இததான் ஸ்டாலின் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. பிஜேபி அரசு மாநில அரசுக்கு எதுவுமே செய்யல, நான் எத்தனையோ கடிதம் எழுதினேன், எந்த கடிதத்தையும் அவங்க ஏற்கலன்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. அததான் இன்னைக்கு சொல்றாரு, மத்திய அரசு எங்களுடைய கொள்கை ரீதியான எதிரி, அதனால எங்கள் கொள்கையை திராவிட கொள்கை உலகத்திலேயே சிறந்த கொள்கை, அந்த கொள்கையை மத்திய அரசு எதிர்க்கிற காரணத்தால் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. நாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்தியா கூட்டணி வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு கூட்டணின்றதுனால இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற திமுக ஆட்சி இங்க நடக்கிறதுனால நாங்கள் செய்யலன்றாரு. ஆனா தங்கத்தின் அரசு இத சொல்லிட்டு அதுலயே சட்டசபையில இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா சிரிக்காதீங்க. என்ன சொல்றாருன்னா, பக்கத்து மாநிலங்களான கேரளாவுக்கு 23.7%, இந்த பக்கத்துல இருக்கிற கர்நாடகாவுக்கு 11.2%, 16வது நிதிக்குழு பரிந்துரையில் உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்திற்கு 0.44% மட்டுமே உயர்வு தரப்பட்டிருக்கிறது சொல்றாரு. இத நீங்க யோசித்து பாருங்க.
கேரளாவுக்கு 23.7%, கர்நாடகாவுக்கு 13.2% தந்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு 0.44% கொடுத்திருக்காங்க அப்படின்னு இதை சொல்ல சொல்ல, இதுக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை திமுக ஆட்சி செய்வதால் புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இத கொஞ்சம் சிரிக்காம கேளுங்க. இது உண்மைன்னா பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில் ஆட்சி செய்தா, இல்ல அவங்க தோழமை கட்சி ஆட்சி செய்தா? கேரளாவில் இவங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தானே ஆட்சி செய்து. அவங்க போராடி வாங்குறாங்களோ இல்ல கூத்தாடி வாங்குறாங்களோ வாங்கிட்டு வராங்க. இங்க கர்நாடகா எடுத்துக்கங்க, கர்நாடகாவில் காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருக்கு. அப்போ காங்கிரஸ் பிஜேபி கிட்ட போராடியோ வாதாடியோ இல்ல தேடி போயோ வாங்கிட்டு வர சொல்ல உங்களால வாங்க முடியலன்னா இது ஒரு கையாளாகாத அரசு. அதுதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பலமுறை சொல்லியிருக்காரு. ஒரு பொம்மை முதலமைச்சர், எதற்கும் லாயக்கற்றவர், எதையும் கேட்டு பெறுவதற்குரிய ஆற்றல் இல்லாதவர், தகுதி இல்லாதவர், பொறுப்பில்லாதவர். இவர் தன்னை உலகத்திலே சிறந்த அறிவாளி நினைச்சுக்கிட்டு தனக்குத்தானே பேசிக்கிட்டு தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிட்டு ஒரு கோமாளியை போல் அலங்காரம் பண்ணிக்கிட்டு போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு அதை விளம்பரப்படுத்திட்டு இருக்காரு. இவரால இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் வரப்போறது இல்லை. இவர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும் தன்னுடைய குடும்பத்தை வளப்படுத்துவதற்கும் இன்றைக்கு இந்த ஆட்சியில் இன்றைக்கு வாங்கின கடன்ல 4 லட்சம் கோடி இவங்களுடைய குடும்ப சொத்தா மாறி இருக்கு. அது உலகத்தில் பல நாடுகள்ல பதுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் இவ்வளவு ஊழல் நடைபெற்று அதன் வழியாக இவங்க குடும்பத்துக்கு இவ்வளவு கோடி பணம் போயிருக்கு அந்த என்பதை பட்டியலிட்டு கவர்னர் கிட்ட புகார் கொடுத்தாரு. அது மேல நீதி விசாரணை நடத்துங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு விசாரணை நடத்துங்கன்னு அவர் பகிரங்கமா குற்றச்சாட்டு சொன்னாரு. அதுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்ல முடியுதா? இன்னைக்கு இந்த அரசு ஒரு செயலிழந்த அரசு, எதற்கும் லாயக்கற்ற அரசு, இந்த மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்க தெரியாத அரசு, தமிழ்நாட்டிற்கு தேவையான நன்மைகளை கேட்டு பெற முடியாத அரசு. இந்த ஸ்டாலின் அரசு தன்னை மட்டுமே விளம்பரப்படுத்தி கொண்டு இந்த விளம்பரத்தால் இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இந்த ஒற்ற ஸ்டிக்கர்னால யாருக்குமே எந்த பலனும் இல்லை. மக்களை ஏமாத்துவதற்கு பொய்யான வாக்குறுதிகளை, பொய்யான போலியான திட்டங்களை இந்த ஸ்டிக்கர்கள் மூலமாக விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. இதை விட மிக தெளிவா சொல்றாரு, நீங்க எங்க வேணா வாங்க, யார வேணா கூட கூப்பிட்டு வாங்க, எத்தனை ஆயுதங்கள், எத்தனை பட்டியலை வேணா எடுத்துட்டு வாங்க, எத்தனை பேப்பரை வேணா எடுத்துட்டு வாங்க, எத்தனை துண்டு சீட்டை வேணா எடுத்துட்டு வாங்க, அதை தூக்கிட்டு வர்றது எத்தனை பேரை வேணா கூட்டிட்டு வாங்க. நான் உங்களோட நேருக்கு நேர் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்தை, இந்த ஆட்சியினுடைய மக்கள் விரோத போக்கை, இந்த ஆட்சியினுடைய நிதி நிர்வாகத்தினுடைய சீர்கேடுகளை நான் பகிரங்கமா உங்களோட வாதம் பண்ண தயாரா இருக்கிறேன். என்னுடைய ஆட்சியில் நடைபெற்ற நன்மைகளை, என்னுடைய ஆட்சியில் நடைபெற்ற நிர்வாக பலன்களை நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். நீங்க வாங்க, நேர்ல பேசலாம். எந்த தொலைக்காட்சி வேணா அடைங்க, நான் வரேன். எந்த இடத்துக்கு வேணா அடைங்க, எந்த பொது மேடைக்கு வேணா அடைங்க வரேன். நீங்க கூப்பிடுற இடத்துக்கு நான் வரேன்னு சொல்லி மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவால் விடுறாரு. அந்த சவாலை ஏத்துக்கிற துணிவு, துப்பு, தைரியம், துணிச்சல், அருகதை ஸ்டாலின் இருக்கா? சட்டசபையில தான் பேச விட மாட்டேன். சட்டசபையில உடனே மைக் ஆஃப் ஆயிரும். எடப்பாடி பழனிசாமி எழுந்து நின்னாவே அந்த மைக்கு ஏதோ சிஸ்டம் அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. அவரு அப்பாவும் கஷ்டப்பட்டு பட்டன் அழுத்துறதுக்கு முன்னாலேயே அது ஆஃப் ஆயிருது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி நடத்திட்டு இதுல வேற தேர்தல் வாக்குறுதி, ஒரு ஆண்டுக்கு 100 நாள் சட்டசபை நடத்துவோம்னு சொன்னீங்க. மொத்தமே 140 நாள் தான் நடத்திருக்கீங்கன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறாரு. சட்டசபையும் நடத்த தெரியல, சட்டசபையிலும் பேச விடுறதுல. எங்க எதிர்கட்சி தலைவரை பேச விடுறது? கவர்னரையே பேச விடாத சாதனை செஞ்ச ஆட்சி நீங்க.
கவர்னரையும் பேச போயா வெளியன் விரட்டி விடுற ஆட்சி. கவர்னர் கூட்டுறதுனாலதான் சட்டசபை நடத்துது, கவர்னர் முடிச்சு வைக்கிறதுனாலதான் சட்டசபை முடியுது, கவர்னர் தான் சட்டசபையினுடைய புரோட்டோகாலையே உருவாக்குறதுல முதலிடத்தில் இருப்பவர். கவர்னர் பெயரால் தான் அந்த ஆட்சியும் நடக்குது, சட்டசபையும் நடக்குது. ஆனா அந்த கவர்னரையே விரட்டி அடிக்கிற ஒரு கோமாளி கூட்டத்தை உட்கார வச்சுக்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர் என்ற போர்வையில் இன்னைக்கு சட்டமன்றத்தையும் மதிக்க மாட்டோம். திருப்பரங்குன்றத்துல நீதிமன்றம் சொன்னாலும் நீதிபதி யாருன்னு அதை கேள்வி கேட்கறீங்க. சட்டமன்றத்தையும் மதிக்க மாட்டீங்க, நீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டீங்க, மத்திய அரசையும் மதிக்க மாட்டீங்க, யார் சொன்னாலும் ஏற்க மாட்டோம்னு சொல்ற ஒரு கோமாளி கூட்டம் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற உரிமையால் இன்றைக்கு மக்களை ஏமாற்றி வாக்குகளை திருடி ஆட்சியில் அமர்ந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு இந்த இறுதியான பட்ஜெட்டை சமர்ப்பித்து இதோட விடைபெற போறாங்க. இந்த ஆட்சி ஒழியறதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக கடைசியாக இந்த இடைக்கால பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் தலைமையிலையும் இன்னைக்கு 4.66 லட்சம் கோடிகளை கடன் வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் விடைபெற போறாரு, விடியல் தர போறாருன்னு சொன்னவங்களுக்கு விடை தர போறாரு. இன்னைக்கு நீட்டை ஒழிப்போம்னு சொல்லி வந்தவங்க கடைசியில டிஎன்பிசி எக்ஸாமையே ஒழிச்சிட்டு ஒரு சாதனை பண்ணி நீட்டை நிறுத்துவோம் நாங்க கடைசியில டிஎன்பிசி எக்ஸாம் நிறுத்திட்டு இன்னைக்கு விடைபெற போறாங்க. இந்த அவல ஆட்சி இன்றைக்கு ஒரு இறுதி சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்தி கொண்டிருக்கிறது. இதோடு இந்த ஆட்சி ஒழிஞ்சது. ஸ்டாலினுடைய அராஜகத்திலிருந்து, ஸ்டாலினுடைய பொம்மை அரசாங்கத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாடு விடுதலை பெறுகிறது என்ற மகிழ்ச்சியாக இன்றைக்கு மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தேர்தலை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் இந்த ஸ்டாலினுடைய அலங்கோல ஆட்சிக்கு, அவருடைய வாரிசு ஆட்சிக்கு. அதனாலதான் நேற்றைக்கு பாத்தீங்கன்னா கூட அந்த பட்ஜெட் அவர் படிச்சுன்னு இருக்காரு. இவரு உதயநிதி ஸ்டாலின் அவரு போதை தெரியலையா இல்ல தூக்கம் தெரியலையா என்னன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு தெற்கு திணறாரு, கண்ணை உருட்டுறாரு, முகத்தை தூக்குறாரு, தலைய உரட்டுறாரு. இதையெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இததான் எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு, இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகன்ட்டு. இன்றைக்கு உல்லாச உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் குடும்பம் இந்த தேர்தலோடு விரட்டி அடிக்க போகிறது. அதற்காக இன்றைக்கு அவர்கள் நடத்துகின்ற இந்த கடைசி கூட்டத்தொடர் இன்றைக்கு முடிகின்ற போது இந்த ஆட்சி இதோடு தமிழ்நாட்டை பிடிச்ச சனியம் ஒழிஞ்சதுன்னு மக்கள் இன்னைக்கு கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நோக்கி எதிர்கால தேர்தல் களம் இன்றைக்கு நம்மை அழைக்கிறது. தேர்தலில் சந்திப்போம். தேர்தலில் வெற்றி பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்கின்ற அடுத்த சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்குகின்ற பொழுது மக்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற, மக்களுடைய நலங்காக்கின்ற, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல திட்டங்களோடு அடுத்த சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்கள். நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.